நமஸ்காரம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். எல்லாரும் எப்படி இருக்கேள்? இப்போ எனக்கு என்ன இன்னைக்கு தோணித்துன்னா, இந்த கோவிலுக்கு போகிறத பற்றி இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் மேக்ஸிமம் சென்னையில் ஆற்றுல இருக்கிற போது எனக்கு இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகிறது கூட ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா என்னுடைய கடமைகள், என்னுடைய வேலைகள் என்னை அவ்வளோ தூரம் அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும். எப்போ வேணாலும் ஃபோன் வரும், எப்போ வேணாலும் மற்ற வேலைகள் இருக்கும், யார் வேணாலும் பார்க்க வருவா, நான் யாரையான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ கோவில் குளம் போகிறது அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப இப்போ குறைச்சலாக போயிடுது இந்த மாதிரி ஆஃப்லைட். ஆனால் வெளியூருக்கு போனேன்னா இந்த வாய்ப்பை நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரலையும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கட்டாயம் படுவேன். நான் பார்த்த கோயிலோ பார்க்காத கோயிலோ ஏதாவது ஒரு கோயிலை கட்டாயம் பார்க்கணுங்கிறத அப்போ தீர்மானமாக வச்சுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கும் ஒரு சக்தி, ஒரு இது வேணும் இல்லையா, அந்த கோவிலுக்கு போகணுங்கிற அந்த ஒரு இது வேணும் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி நான் அப்போ நினச்சிட்டேன். நம்ம சின்ன வயசுலலாம் என்ன பண்ணோம் ஏது அப்படின்லாம் யோசித்தேன். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறதே போவோம். ஆற்றுல எல்லாருமே போவோம். வாரம் ஒரு நாள் இந்த எங்கள் மன்னார்குடியில் எங்கள் பக்கத்தில் கோயில்கள்லாம் பிள்ளையார் கோயில் இருக்கும் தெருவிலேயே. அந்த கோயிலுக்கு டெய்லி போகிறதுன்னு இருக்கும். எங்கள் பாட்டி குட்டு குட்டிக்கு தான் வேண்டிக்க சொல்லுவாள். ஏதாவது ஒன்று காணுன்னா 12 குட்டு குட்டிக்கிறேன்னு வேண்டிக்க சொல்லுவாள். ஸோ எதுவுமே அதுக்கு மேலே வேண்டிக்க சொல்ல மாட்டாள். 12 குட்டு குட்டிக்கிறேன், 5 தோப்புகர் நான் போடுறேன்னு வேண்டிக்கோ, உனக்கு அது நடந்துடும் அப்படின்பா. நீ உனக்கு பரீட்சை ஈஸியாக எழுதிடுவேன்னு சொல்லுவாள். ஸோ எங்கள் பாட்டி சின்ன சின்னதாக அப்படி தான் ஒரு இதுவே சொல்லி கொடுப்பா. ஒரு அந்த குழந்தை மனசில் அதை நாங்கள் நம்பி அப்படியே அதுதான் செய்வோம். அந்த பிள்ளையார்கிட்ட அவ்வளோ ஒரு பக்தி இருக்கும். அதே மாதிரி ஆடி வெள்ளி தை வெள்ளிக்கிழமையில் அடுத்தது இன்னொரு கோயிலில் சந்தன காப்பெல்லாம் நடக்கும். அதுக்கு போவோம், டெய்லி போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இதுக்கப்புறம் படிப்புக்கு அப்புறம் வீட்டில் கல்யாணம் நேரத்துக்கு முன்னாடி இருந்த போதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரலையும் எந்த கோயிலுக்கெல்லாம் பிரதோஷத்துக்கு, அப்புறம் மார்கழி மாதம் 30 நாளும் தனுர்மாச பூஜைக்கு போகிறது அப்படின்லாம் இருந்துட்டுருக்குது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா நான் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்ததுனால என்னால் மேக்ஸிமம் நான் ரொம்ப கோவிலுக்கு போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இது மாதிரி எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக எதுக்கான போகிறதுன்னா அப்போ போவோம். அதர்வைஸ் இது மாதிரி குலதெய்வத்துக்கு போகிறது, அவ்வளோதான். மேக்ஸிமம் டெய்லி லைஃப்லலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸே இருக்காது. கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலையும் எங்களுக்கு ஃபேமிலி ரொட்டீனே எல்லாருக்கும் சரியாக இருக்கும். ஸோ அதனால் அதுலேயே தான் நாங்கள் யாருமே ரொம்ப ஜாஸ்தி போக மாட்டோம். அந்த முதல்ல கல்யாணம் ஆன புதுசு, அந்த குழந்தைகள் அடுத்தது பிறந்தது, குழந்தைகள் வளர்ந்ததெல்லாம். அப்போ எங்கள் மாமியார் தான் டெய்லி நிறைய சாமிகிட்ட எப்போ பார்த்தாலும் நின்று பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாள். கார்த்தாலையும் நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பா, சாயந்தரமும் நின்று பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பா. ரொம்ப நேரம் விளக்கேற்றினா நிறையா ஸ்லோகம் சொல்லுவாள். கண்ணை முடின்னு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாள். என்ன நிறையா உண்மையாக சொன்னால் எனக்கெல்லாம் ஸ்லோகம் சொன்னால் கூட ஏதோ 2 வார்த்தை சொல்லிவிட்டு சாமி விளக்கேற்றுற நேரத்தில் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அவ்வளோதான் வந்துடுறதுங்கிறது தான் இருந்துட்டு. அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணுறது, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது எத்தனையோ இருக்கும் இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நான் நிறையா, அதாவது ஒன்லி நவராத்திரி சமயத்தில் மாத்திரம் நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்படியே வந்தது. இதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கிற லலிதா சஹஸ்ரநாமம் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அபிராமி அந்த அதிசௌந்தர் லஹரிலாம் கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால அதெல்லாம் கற்றுண்டாச்சு. ஸோ என்ன ஸ்லோகங்கள்லாம் கற்றுட்டோமோ அதெல்லாம் அப்போ நிறையா சொல்லியிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் எங்கள் மாமியார் காலத்துக்கு அப்புறம் தான் இப்போ நிறையா அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சது, பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சதுலாம். ஒரு என்னோடய குழந்தைகள் வளர்ந்து, என் பிள்ளை வளர்ந்து அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு இந்த பூஜையெல்லாம் பண்ணி வைக்கிறது. பாருங்க, கன்னியா குழந்தையில வச்சு நவராத்திரியில் கன்னியா பூஜை பண்ணினது, சுவாசனை பூஜை பண்ணது 9 நாளும், என்னெல்லாம் முடிஞ்சதோ அது மாதிரி எல்லாம் மாமியாரை முன்னிட்டு அப்படி பண்ணின்னு இருந்தது. அவளுக்கு பண்ணி நாங்கள் கூட இருந்துன்னு அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ கூட நிறையா குடும்பங்களில் யங்ஸ்டர்ஸால் நிறையா பூஜை புரஸ்காரங்களில் கலந்துக்க முடியல, அவள் நிறையா பண்ண முடியலன்னு சொல்கிறதே நான் இப்போ அதெல்லாம் தான் யோசித்தேன். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். அவளுக்கு ஒன்றே ஒன்று அவளை பேசிக்காக இருக்கிறத பண்ணினா போகிறோம்னு நம்ம சொன்னால் போகிறோம். அவள் ஆற்றுல விளக்கேற்றுறது, ஒரு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது, குழந்தைகளை நல்ல விதமாக சொல்லி கொடுக்குறது, ஸ்லோகம் தெரிஞ்சால் அவள் இது பண்ணுறச்சே சமையல் பண்ணுறதையோ இல்லை இதை வேலைகள் பண்ணுறதையோ ஒரு இன்றைக்கெலாம் யூடியூப்பில் போட்டுட்டாலே அது அப்படியே காதில் விழுந்துட்டு இருக்கு, நம்மளும் கூட மனசுக்குள்ளே சொல்லின்னு வரலாம். அதெல்லாம் பண்ணினாலே போகிறோம். நல்ல வைப்ரேஷனோட சமைக்கிறச்சே அதை அந்த ஸ்லோகத்தை சொல்லின்னு சமைச்சோன்னா அது அதில் அந்த சாநித்தியம் அந்த தெய்வீகம் அந்த சாப்பாட்டில் இறங்கித்தான் அது சாப்பிட்றவாளுக்கு அது நல்ல தெம்பையும் இதை தெளிமையும் கொடுக்கும்னு சொல்லுவாள்.
ஏன்னா நம்ம நல்ல மனநிலையோடு சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது அதில் வருது. ஏன்னா முன்னாடியே ஒரு கதையில் உண்டு. ஒரு முனிவராக இருக்கிறவர் வந்து ஒரு ராஜாவோட வீட்டில் போய் சாப்பிட போனவர் வந்து சாப்பிட்டுட்டு வரச்சே ஒரு முத்துமாலையை திருடின்னு வந்துட்டாராம், முனிவராக இருந்தவரே. அப்போ வந்து காணும் தேடிச்சு. அப்புறம் அவருக்கு வந்து அந்த உடம்பு வந்து இதுவாகி நார்மலுக்கு வந்தோடனே, அன்றைக்கி இது டைஜஸ்ட் ஆகி எல்லாம் நார்மலுக்கு வந்தோடனே, அச்சுச்சோ இதையும் திருடின்னு வந்தோம்னு சொல்லிட்டு போய் திருப்பி கொண்டே கொடுத்தாராம். அப்போ சொன்னாராம், இது வந்து ஏதோ நீங்கள் தானே திருடின்னு வந்த அரிசியில் சமைச்சிங்களா, இல்லை எப்படி என்ன மனநிலையை சமைச்சிங்கன்னாராம். அந்த மாதிரி ஸோ வாங்குகிற பொருட்கள்லேருந்து ஒரு சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதனுடைய வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்கு சேரும்னு சொல்லிட்டு சொல்லுவா பெரியவாள்லாம். சயின்ஸும் இருக்குது அதில். பட் வந்து அந்த எல்லாமே பிகாஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல மனநிலையை நம்ம வந்து வச்சுட்டு சமைச்சுட்டு அந்த மாதிரி குடும்பத்தை நல்ல விதமாக நடத்திட்டு இருந்தாலே போதும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவளே வந்துடுவாள். ஸோ நம்ம பெரிய தலைமுறை கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயானவா வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஆனால் அவள் காதில் கொஞ்சம் விழற மாதிரி எல்லா விஷயங்களும் எப்போதும் என்னெல்லாம் செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தா அவளை வந்து ஆன்மீக பாதையில் கையில் வச்சுக்கணுமே வழியா அவள் செய்யலன்னு குறை சொல்ல வேண்டியதில்லை, அவளை வந்து கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லைன்னு என் மனசில் பட்டது. இதை நான் அப்படியே ஒன்றா யோசிக்கிறச்சே திடீர்னு இது எனக்கு தோணித்து. இன்றைக்கி அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனிகோ எல்லாரும் ஒரு சந்தோஷமான இனிமையான பொழுதோட இன்றைய பொழுது இரவு பொழுது இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கிறச்சு இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போட்டோம். நாளைக்கு பிறக்கிற பொழுதும் நல்ல பொழுதாக புலர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக நிறைவாக வாழட்டும். நமஸ்காரம்.